வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. ரொம்பவே ஆரோக்கியமான, குறிப்பாக வளர் இளம் பெண்களுக்கு ஸ்பெஷலான இந்த ரெசிபி என்னென்னா உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களியில் சத்துக்கள் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. இந்த உளுந்தங்களியில் என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஆரோக்கியமான உளுந்தங்களியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த உளுந்தங்களிக்கு தேவையான பொருட்களை நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த உளுந்தம்பருப்பு. நீங்கள் தோல் உள்ள கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இந்த உளுந்தங்களி பண்ணுறதுக்கு. இதில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ தோல் உள்ள கருப்பு உளுந்து 1 கப். நெக்ஸ்ட்டு பச்சை அரிசி 1/4 கப். நெக்ஸ்ட்டு கருப்பட்டி 1 கப். அவ்வளோதான். இந்த 3 தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா நல்லெண்ணெய். இந்த உளுந்தங்களிக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெயோட அளவு எப்படி சேர்க்கணுங்கிறத நம்ம களி பண்ணும்போது பார்க்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவு எல்லாமே கப் வைஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். டம்ளரில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 பங்கு உளுந்தப்பருப்பு எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/4 பங்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 பங்கு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கருப்பட்டியை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எந்த விதமான பாகு பதமும் வர தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு அந்த கருப்பட்டி கரைஞ்சி வந்தால் போதும். இந்த கருப்பட்டியில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். அதை நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கருப்பட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்து ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தப்பருப்பையும் பச்சரிசியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தப்பருப்பை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். எண்ணெய் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இது நல்லா ரோஸ்ட் பண்ண இந்த உளுந்தப்பருப்புடைய வாசனை நல்லா கமகமான்னு வரும். இந்த வாசனை வர்ற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசியும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதையும் இந்த உளுத்தப்பருப்போடு சேர்த்து நல்லா ரெண்டையும் நல்லா ஆற விட்டுருங்க. இந்த உளுந்தப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி ஒரு 3 ஏலக்காய் சேர்க்குறேன். இந்த ஏலக்காய் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஏலக்காய் சேர்க்கணும்னு தேவையே இல்லை. ஆனால் இந்த ஏலக்காய் சேர்த்தோன்னா அதோடைய அரோமா, இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். இது நம்ம ஒரு சல்லடைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும். இந்த களி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போ சலித்து எடுத்துக்கலாம். சலித்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான மாவு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் குவான்டிட்டிங்கிறதுனால நம்ம வீட்டிலையே அரைச்சி எடுத்துக்கிறோம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா சலித்து நல்லா ஃபைன் பவுடராக களிமாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த களிமாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நீங்கள் களி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கருப்பட்டி சிரப் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கருப்பட்டி சிரப்பில் இப்போ இந்த மாவை சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் எதுவுமே நீங்கள் வைக்க வேண்டாம். நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த ரெண்டையும் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இந்த மாதிரி பண்ணும்போது தான் கண்டிப்பாக கட்டிகளே விழாது. நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு கரைச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்டி விழும்.
பிகினர்ஸ் கூட இதை பண்ண தெரியாதவங்க கூட நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்டிகளே இல்லாத நல்ல ஸ்மூத்தான சூப்பரான டேஸ்டியான களி உங்களால் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதில் இருந்து நீங்கள் வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கை விட்டீங்கன்னா அடியில் ஒட்டிக்கும், கட்டி விழும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நீங்கள் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த களியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆட் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணுற எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த உளுந்தப்பருப்பும் அரிசியும் அப்படியே இழுத்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாமே வெளியே பிரிஞ்சு வரும். அதாவது ஒரு அல்வா மாதிரி நம்மளுடைய பேனில் ஒட்டாமல் அப்படி சுருண்டு வரும். அதுதான் நம்மளுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாத்தையுமே உள்ளே இழுத்துட்டு களி நல்லா கட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/4 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும், நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வர்ற வரைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கையை வந்து நல்லா தண்ணியில் ஈரம் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு இப்படி உருட்டி பாருங்கள். நல்லா உருட்ட வரணும். இந்த மாதிரி நல்லா உருண்டு வந்துருச்சுன்னா நம்மளுடைய களி ரெடின்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உருட்ட வருதுன்னு. நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாமே வெளியே பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஹல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி கிளற அந்த பேனில் ஒட்டாமல் எப்படி சுருண்டு வருது பாருங்கள். களி நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் இப்போ எப்படி உருட்டி எடுத்திருக்கேன்னு. நல்ல ஷைனிங்காக நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாமே அப்படி வெளியில் எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான பாரம்பரியமான உளுந்தங்களி ரெடி. வீடியோவுடைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த உளுந்தங்களியோடைய பயன்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த உளுந்தங்களியில் இல்லாத பயன்களே இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். அவங்களுடைய குறுக்கு எலும்புகளை ரொம்ப வலுப்படுத்துறதுக்கு இந்த உளுந்தங்களி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது உளுந்தங்களி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடல் சோர்வு, இரத்த சோகை, அப்புறமா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனை, சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, நரம்பு கோளாறு, ஆண்மை குறைபாடு, மலட்டுத்தன்மை, இரத்த அழுத்தம், இப்படி நிறையா எக்கச்சக்கமான பயன்கள் இந்த உளுந்தங்களியில் இருக்குது. இப்படிப்பட்ட பல நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியமான உளுந்தங்களியை இன்றைக்கி யாரும் அவ்வளோவா செய்கிறதில்ல. இந்த மாதிரி பாரம்பரியமான ஆரோக்கியமான ரெசிப்பியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் இதே மாதிரி இந்த ஆரோக்கியமான உளுந்தங்களியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்க உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னோட இந்த மெத்தட் ஆஃப் களி ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.